இது ஃப்ரைடே ஈவினிங். ஆப்பம் பண்ணுறதுக்கு மாவு நேற்று ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் கருப்பட்டி தேங்காய் பால் அண்ட் ஆப்பம் சாப்பிட்டோம். ஸோ மார்னிங் தான் ஸ்வீட்டாக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கார சட்னி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பிட்வீன் என்னோடய ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தா. அவங்க அம்மா கேரளா சைட் அங்கே வெஜிடபிள் ஸ்டீவ் அண்ட் ஆப்பமோட கம்போ நல்லா இருக்குன்னு சொன்னான். ஓகே நாமளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அது சைடுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு 2 பே லீஃப், பட்டை, லவங்கம், பிரியாணிக்கு போகிற ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் சாட்டே பண்ணேன். லேட்டர் அப்போதைக்கு என்கிட்ட வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், பொட்டேட்டோ, கேப்சிகம் அண்ட் பட்டாணி இதெல்லாம் யூஸ் பண்ணி சாட்டே பண்ணேன். ஆஃப்டர் தட் 2 to 3 டம்ளர்ஸ் ஆஃப் கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு 6 கேஷ்நட்டும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் கிரைண்ட் பண்ணி அதை பேஸ்ட்டாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். லேட்டர் காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். வெஜிடபிள் ஸ்டூ ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆப்பத்துக்கு ஆப்பச்சட்டி எடுத்துகிட்டு அதில் மாவு ஊற்றிட்டு நம்ம அப்படியே ரவுண்டாக ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஆப்பம் அப்படி ரெடி ஆகிடும். சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன் சீரியஸ்லி நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் வீட்டில் வெளியே போகலாமான்னு கேட்டாங்க. ஓகே வீக்கெண்ட்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தென் ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்ப வெளியில் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருந்தால் போகலான்னு நாங்கள் வந்த பிளேஸ் தான் இது. தென் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பாப்கார்ன் அண்ட் மூவியோட எங்களோட வீக்கெண்டை முடிச்சாச்சு.